பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம ஜூலை மாசத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம். இந்த 6 மாதங்களும் ஏசப்பா நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டாங்க. ஒரு பாதி வருஷத்தை நம்ம கடந்துட்டோம். அதுக்கு நம்ம நிச்சயமா ஏசப்பாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாசமும் ஏசப்பா நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தராங்கன்னு பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்க ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் அவர்கள் உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியாய் உன் முன்னே ஓடி போவார்கள். இதே வசனத்தை வந்து நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். Deuteronomy chapter 28 verse 7. The Lord will cause your enemies who rise against you to be defeated before you. They shall come out against you one way and flee before you 7 ways. ஸோ இந்த வசனம் வந்து நிறைய பேருக்கு ஃபெமிலியரான வேர்ஸ் தான். ஸோ இந்த வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, த லார்ட் வில் காஸ் an enemies who rise against you. அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து என்னை பிடிக்காதவங்க, என் மேலே பொறாமப்படாதவங்க, என் மேலே ஜெல்லஸாக இருக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு வந்து நம்மளால பொறாம இருக்கோம். சில பேருக்கு நம்ம பிடிக்கவே பிடிக்கும். சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அழுவாங்க, எனக்கு யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் we'll have hatreds and people who don't like us. நமக்கு அஃப்கோர்ஸ் எனிமீஸ் நமக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை வந்துட்டு எப்படியாவது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணி நம்மளை கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் God says that he will put all the enemies at your feet. ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு விரோதமா வந்து எத்தனை பேர் வேணா இருக்கலாம், 1000 பேரா இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வந்தாலும் சேனே உங்களுக்கு எதிராக வந்தாலும், when God stands for you, they are nothing before God. ஏசப்பா என்ன சொல்றாரு, he will cause your enemies who rise against you to be defeated before you. அவங்க வந்துட்டு எத்தனை பேரா இருந்தாலும் சரி, ஏசப்பா அவங்க கூட இருந்தனா they will be defeated. உங்களை வந்து அவங்க ஓவர் கம் பண்ண முடியாது, உங்களை வந்துட்டு அவங்க கீழே தள்ள முடியாது. ஸோ you have to ask God, be with me, ப்ளீஸ் பி வித் மீ காட், ஹெல்ப் மீ ஃபேஸ் மை எனிமீஸ். நிறைய பேர் வந்து நிறைய பயப்படுறாங்க. ஐயோ அவங்க வந்து எதாவது பண்ணிடுவாங்களோ, ஐயோ இதெல்லாம் ஆயிடுமோ, இவங்க எனக்கு எதிராக இருக்காங்க, நிறைய சூழ்ச்சி நிறைய பண்ணுறாங்க, எனக்கு எதாவது ஆயிடுமோ. சில பேர்லாம் வந்துட்டு மெஜிஷியன்ஸ்லாம் ஏதாவது மந்திரவாதி ஏதாவது மந்திரம் ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த மந்திரத்துக்கு பயந்து ஐயோ வெளில போனா செத்துருவேணும், அது மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்காங்க. பட் புட் யூர் ட்ரஸ்ட் ஆன் காட். ஏசப்பா மேலே உங்கள் நம்பிக்கை நீங்கள் வச்சுருங்க. ஏசப்பா கிட்ட நீங்கள் நன்றி சொல்லுங்க, ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்க. ஏசப்பா, when God stands for you, he will protect you. ஏசப்பா உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எந்த தீங்கும் உங்களை அணுகாது. உங்க முன்னாடி எல்லா எனிமீஸும் வந்து டிஃபீட் ஆகி இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ரே பண்றேன். ஏசப்பா நல்லதுக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எனக்கு கொடுத்த வாக்குத்தத்ததுக்காக நன்றி. ஏசப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஏசப்பா நீங்க எங்க கூட இருந்தா அவங்க எல்லாம் வந்து டிஃபீட் ஆயிடுவாங்க. ஏசப்பா அவங்க ஒரு வழியில வந்து அவங்களை 7 வழியில நீங்க ஓட வைப்பீங்க. ஏசப்பா அவ்வளோ வல்லமைக்குரிய தேவன் நீங்க. ஏசப்பா இந்த மாதம் முழுவதும் எங்க கூட இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க தேவைகளை சந்திச்சு எங்க கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.